வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்துக்கணும். நான் 1.5 கப்பு அரிசி வச்சுருக்கேன். அந்த 1.5 கப்பு அரிசிக்கும் நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்ல நீளமாக கட் பண்ணணும். அதுக்கு ஒரு 3 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் நல்ல நீளமாக தான் கட் பண்ணணும். அதையும் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சில பேருக்கு உரைப்பு நல்லா பிடிக்கும். அப்போ அவங்க கூடுதல் மிளகா போடணுன்னா போடுங்க. நான் 4 தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மசாலாலாம் நம்ம சேர்க்குறதுனால 4 மிளகாய் போதும். அதனால் நான் 4 எண்ணம் தான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாயும் இப்படி தான் நீளமாக தான் கட் பண்ணணும். நீளமாக கட் பண்ணால் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அடுத்து மல்லிக்கீரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வைக்கணும். புதினாவும் அதே மாதிரி தான் நல்லா கழுவி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வைக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே மிக்ஸில் அடித்து வச்சுட்டேன். அடுத்து சிக்கனுக்கு நான் மெர்சி பொடி சேர்ப்பேன். மெர்சி பொடியும் அது கூடால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அந்த சிக்கனில் நல்லா வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி பிரியாணி வைக்கிறதுக்கும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம இப்படி ஊற வைக்கலாம். மசாலா தடவி அது நல்லா ஊறி போய் இருக்கும். நம்ம பிரியாணிக்குள்ளே போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிடும்போது. அடுத்து பிரியாணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நான் தேங்காய் விட போகிறேன். தேங்காய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு கொஞ்சம் தேங்காய் தான் நிறைய விடணும். அந்த தேங்காயிலே தான் போட்டு நம்ம உள்ளியெல்லாம் நல்லா வதக்கி விடணும். இப்போ எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலம், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்ச உடனே முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு இது பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே போட்டேன். சில பேருக்கு லாஸ்ட்டில் போட தான் பிடிக்கும். நெய்யில் பொரிச்சு ஊற்றக்கு பிடிக்கும். அப்படி இஷ்டம் உள்ளவங்க அப்படி போட்டுடுங்க. நான் ஃபஸ்ட்டே போட்டேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லிக்கீரை ரெண்டையும் போட்டு பச்சை வாசனை போகும்படியாக நல்லா கிண்டி விடணும். அது பச்சை வாசனை போனால் தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போடணும். போட்டு அதையும் நல்லா கிண்டி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாட்டு வரணும். அப்படின்னா தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அப்படின்னா சீக்கிரம் வெந்து வரும். நான் கல் உப்பு தான் போடுவேன்.
கல் உப்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகும்படியாக நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும்போது நம்ம தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அது பச்சை வாசனை போனோடனே அடுத்து தக்காளி பழத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கி அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்ல தொக்கு மாதிரி வரணும். அப்படி வந்தோடனே அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, நம்ம சிக்கன் மசாலா, மல்லிப்பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்ல பச்சை வாசனை போகும் அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அது அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு நல்லா எண்ணெயிலே அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வரணும். அந்த டைமில் நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருக்கிற சிக்கன் இருக்கலாம், அந்த சிக்கன் லெக் பீஸை உள்ளே போட்டு நல்லா கிளறி விடணும். தேவைக்கு போல் நெய்யும் விடணும். நல்லா நெய் விட்டோம் நல்லா கிண்டி விடணும். மசாலா போட்ட பிறகு வந்து நமக்கு நல்லா அடி பிடிக்கும். அதனால் தீயை வந்து நல்லா ஸ்பீடாக வைக்காமல் சிம்மில் வச்சு கிண்டிகிட்டு இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம என்னது சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடணும். சிக்கனை போட்டு கிண்டும்போது சிக்கனில் நம்ம ஏற்கனவே போட்டு கிண்டி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் அதோடு ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா மசாலாவும் சிக்கனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். நல்லா கிண்டி விட்டு அடுத்து இந்த கப் அளவுக்கு தான் நான் வந்து அரிசி 1.5 கப்பு அரிசி எடுத்திருந்தேன். அப்போ 1.5 கப்பு அரிசிக்கு நான் 3 கப்பு தேங்காய் பால் தண்ணி 3 கப்பு அளவுக்கு இதுக்கு அளந்து விடணும். 1.5 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. சிலவங்களுக்கு தேங்காய் பால் வந்து யூஸ் பண்ண பிடிக்காது. அவங்க வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் பால் விட்டு வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் பால் தண்ணியை எடுத்து விடுங்க. விட்டு இப்படி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து போடணும். அரிசியை போட்டுட்டு அப்படி லைட்டாக தான் அப்படி கிண்டி விடணும். அரிசி வந்து நல்லா இது பண்ணி விடக்கூடாது. அரிசி உடஞ்சிராமல் பார்த்து கிண்டி விடணும்.
அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தீ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியட்டும். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சிடணும், குறைச்சி வைக்கணும். ஏன்னா அடுத்து தண்ணி வற்ற வற்ற நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம சிம்லேயே வைக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம். அப்பப்போ இப்படி கிளறி விடணும். ரொம்ப நல்ல கிளறி விட்டுறக்கூடாது. லைட்டாக அப்படி எடுத்து பூ போல் அப்படி இப்படி விட்டு விட்டு வைக்கணும். அப்படின்னா தான் அரிசி உடையாமல் அழகா வரும். அப்படி இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிட்டு இனிமே வந்து நம்ம தம் போட்டுடலாம். இனி ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம தம் போட்டுறணும். தம் போட்டு எடுக்கலாம். இப்போ நான் தம் போட்டு முடிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ அழகா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு நல்லா அழகாக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு.